ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். இந்த டான்சிலைட்டிஸ் வந்து அடிக்கடி வந்து எதனால வருது, அப்படி வந்துச்சுன்னா வந்து என்ன பண்ணலாம், இந்த டான்சில்னா என்ன, டான்சில் த்ரோட் பெயினா என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். மெனிவா என் பாண்டி ஸ்டேட்மெண்ட். இந்த டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்சில் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம நாக்கை நீட்டினோம்னா உள்ளே வந்து 2 இது இருக்கும். ஸோ அதே போல் உங்கள் மூக்குக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அடினாய்டு அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு இருக்குது, இந்த டான்சில் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெளிப்புறத்துலேருந்து சாப்பாடு சாப்பிட்றோம், இல்லை வந்து காற்றை வந்து சுவாசிக்கிறோம். ஸோ அதில் உள்ள பாக்டீரியா வைரஸ், ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த பாக்டீரியா வைரஸ் வந்து உள்ளே போகாமல் அதை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கு தான் இந்த டான்சில் வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள், அதாவது டபிள்யூபிசி வந்து அதிகமாக இருக்கும் அந்த டான்சில் அப்படின்றதுல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பாக்டீரியா வைரஸ், ஸோ இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலியமாகவோ இல்லை காற்றை சுவாசிக்கிற மூலியமாகவோ வாய்க்கிட்டையும் இருக்கும், மூக்கு வழியாக உள்ளே போகும்போதும் இருக்கும். ஸோ அதை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கு, ஒரு செக்யூராக, ஒரு பாதுகாப்பாக நம்ம உடம்புக்குள்ளே வைரஸ் பாக்டீரியா உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு சிலது இன்னமும் அந்த பாக்டீரியா வைரஸ்னால நமக்கு வந்து காய்ச்சல் இந்த மாதிரி வருதுன்னா, ஸோ அதையும் தாண்டி வந்து உள்ளே போகிறது தான் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ப்ராப்ளத்தை வந்து உண்டு பண்ணும். ஸோ இந்த டான்சிலைட்டிஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த டான்சில் வந்து தடுத்து நிப்பாடுது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து வீக்கம் அடைஞ்சிடும். இந்த 2 டான்சிலுமே உங்கள் தொண்டைக்கு உள்ள வந்து அந்த 2 இங்கிட்ட ஒன்று இருக்கும். ஸோ அந்த நம்ம தம்ப்நெயில்ல போட்ட இமேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது 2மே வீக்கம் அடைஞ்சு த்ரோட் பெயினும் இருக்கும். ஸோ அது போல் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் இந்த மாதிரியெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இந்த டான்சில் வீக்கம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த தொண்டை பெயின், தொண்டை வலியெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த பெயின் ரிலீஃப் மாத்திரைகளை, இந்த கால்பால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஆனால் இயற்கையான ரெமெடிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணியில் வந்து உப்பு போட்டு வந்து வாய் கொப்பளிச்சோம்னாவே அதில் உள்ள அந்த கிருமிகள் எல்லாமே வெளியில் வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அப்போ வந்து இந்த டான்சிலைட்டிஸ் வந்து ஒரு வருஷத்தில் வந்து அடிக்கடி வந்து வருதுன்னா நமக்கு வந்து பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக நம்ம டாக்டர்கிட்ட போய் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த டான்சிலைட்டிஸ் வந்து இங்கே மட்டும் இல்லை, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வைரஸ்னால தான் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியானால வந்ததுன்னா இது வந்து இன்னமும் உடம்புக்குள்ள வந்து பல்வேறு நோய்களை வந்து உண்டு பண்ண வழி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எங்கே வரையினா ஹார்ட் வரையும், இதயம் வரையும் இதய நோய்கள் பரவுறது கூட சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது, கிட்னி முத கொண்டு. ஸோ அதனால இந்த டான்சிலைட்டிஸ், இந்த தொண்டையில் வந்து இந்த டான்சிலைட்டிஸ் வந்து வீக்கம் அடிக்கடி வந்து ஏற்படுது ஒரு வருஷத்தில் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டாக்டரை போய் செக் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து தொண்டை வலி தான் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. இந்த டான்சில் வந்து மேக்சிமம் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த டான்சில் வந்து உடம்புக்குள்ள போகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கு தான் அந்த டான்சில் வந்து இருக்குது. ஸோ அது அளவு கடந்து வந்து பாக்டீரியா வைரஸ் வந்து உள்ளே போகும்போது ஸோ அந்த இடத்துல வந்து வீக்கம் ஏற்பட்டு ஸோ அதனால வந்து செக்யூர் பண்ண முடியாமல் போகிறது தான் இந்த டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து அடிக்கடி வந்துச்சுன்னா நம்ம டாக்டரை செக் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இனிமே இதை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து இன்னமும் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.